வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம். மோர் களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கடைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மோர் கடையிற மாதிரி இதை கடைஞ்சிக்கலாம். இது கட்டி இல்லாமல் நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தயிர் எந்த கப்பில் சேர்க்குறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக இதை ரெடி பண்ணிக்கோங்க. கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது நல்லா தண்ணியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ வேகிறதுக்கு நல்லா டைம் இருக்கும். இனிஷியலாக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை வச்சுக்கலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் இன்னைக்கு வரமிளகாய் சேர்க்குறேன். ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு தயிர் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக நம்ம வாட்டிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மோரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இதை சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக மோர் மிளகாய் கூட சேர்க்கலாம். ஆனால் மோர் மிளகாய் சேர்க்கும் போது உப்பு பார்த்துட்டு சேர்க்கணும். ஏன்னா மோர் மிளகாயிலேயே உப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி வந்திருக்கு. இதை கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ ஓரளவு இது கொஞ்சம் திக்காக ஆரம்பித்தோடனே கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா களி கிண்டுற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்படி இழுக்க இழுக்க அது ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி இது வரணும். இது ரெடியாக இருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது பிடிச்ச ஷேப்பில் வரும். அழகாக கையில் எடுத்து கூட நீங்கள் உருட்டலாம். சின்ன வயசில் நம்ம பாட்டிலாம் நம்மளை சுற்றி உட்கார வச்சுட்டு ஆளுக்கு ஒரு உருண்டை கையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.